புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழக அரசின் கல்வித்துறைக்கு நிதி தர இயலாது. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டம். புதிய கல்விக் கொள்கையை வைத்து தமிழகம் அரசியல் செய்வதாக தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டு. அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட நிலையில் தமிழக அரசு மட்டும் மறுப்பது ஏன் என கேள்வி. It is rule of the law. Every state is accepting that. Why they will not fall into the parameters of the governance? Why they will not cooperate? Due to their political interest. They want to create a division within society. They are divisive people. தமிழகத்தை பாஜக அரசு வஞ்சிக்கிறது என்ற எங்களின் குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விடையளித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களே, தொடர்ந்து ஒன்றிய அரசு என்பது நம்மளை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் படித்து தொடர்ந்து இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பின்பும் சரி முன்பும் சரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். மும்மொழி கொள்கையை ஏற்க நிர்பந்தித்தது நிதியை மறுத்துள்ளதை சுட்டிக்காட்டி அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சனம். மத்திய அரசும் மாநில அரசும் 60%, 40% என்று இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை நாங்கள் சொல்லும் பொழுது ஏன் முன்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் என்ன என்கின்ற அந்த பிடிவாதத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள். தமிழக மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்யாதீர்கள் என மத்திய அரசுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் வேண்டுகோள் என்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இதைத்தான் நாங்கள் அடிக்கடி சொல்லும்பொழுது, தயவுசெய்து கல்வியில் நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள். ஏறத்தாழ 40 லட்சம் மாணவ செல்வங்களுடைய முழு அந்த எதிர்காலம் அதில் அடங்கியிருக்கின்றது. 2152 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்கவும் வலியுறுத்தல். மும்மொழி எதற்கு என கேள்வி எழுப்பி அண்ணா பேசிய ஆடியோவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ். மனம் முக்கியம். சீனாக்காரன் படையெடுத்தான், இந்தியிலே பேசியார், நாமெல்லாம் ஒன்றுபட்டோம். பாகிஸ்தான் படையெடுத்தது, இந்தி படித்தவர்கள் மட்டும்தான படைபலத்திற்கு போனார்கள். போனவர்களிலே பல பேருக்கு இந்தி தெரியாது என்பது மட்டுமல்ல, பிடிக்க கூட செய்யாது. ஒரு வடநாட்டு பெரியவர் என்னிடத்தில் மிகுந்த என்னை பாராட்டிவிட்டு சொன்னார், நீங்கள் முயற்சி செய்தால் 3 மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார். நான் ஒப்புக்கொண்டேன், ஆமாம் ஐயா, 3 மாதத்தில் படித்து விடலாம் என்று. என்ன என்றார், அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது? மத்திய அமைச்சர் கல்வி நிதியை தர நிபந்தனை விதித்த நிலையில் தமிழகத்தை வஞ்சிப்பதாக பாஜக அரசு மீது சாடல். ஜெயலலிதாவின் நகைகள் உள்ளிட்ட பொருட்கள் தமிழக அதிகாரிகள் முன்னிலையில் ஆய்வு செய்யப்பட்டு முறைப்படி ஒப்படைப்பு. பொருட்களுடன் கூடிய பெட்டியை சீல் வைத்து பலத்த பாதுகாப்புடன் தமிழகத்திற்கு கொண்டுவரப்படும் முன்னாள் முதல்வரின் உடைமைகள். பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டிற்கான அலகு தொகையாக 3.5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். மத்திய அரசு திட்டங்கள் தொடர்பான திஷா கமிட்டி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி வலியுறுத்த உள்ளதாக முதலமைச்சர் உரை. மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டத்தின் கீழ் கட்டப்படுகிற வீட்டுக்கான கட்டுமான பொருட்களின் விலை மற்றும் தொழிலாளர்களின் கூலி ஆகியவை கணிசமான அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. அதனால நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி அலகு தொகையை குறைந்தபட்சம் 3,50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் எந்த பதிலும் வரல. இந்த குழு மூலமா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மீண்டும் வலியுறுத்துவோம். 100 நாள் வேலை திட்டத்தில் தேசிய சராசரியான 52 நாட்களை விட தமிழகத்தில் 59 நாட்கள் வேலை வழங்கி இருப்பதாக முதலமைச்சர் பெருமிதம். ஊதிய நிலுவைத் தொகையான 2118 கோடி ரூபாயை வழங்க வலியுறுத்தி திஷா கமிட்டி மூலம் தீர்மானம் நிறைவேற்ற உள்ளதாக உரை. 24ஆம் ஆண்டில் தேசிய சராசரியான 52 நாட்களை விட அதிகமாக 59 நாட்கள் வேலை வழங்கியிருக்கிறோம். 2118 கோடி ரூபாய் வர வேண்டியிருக்கு. இதுக்கும் இந்த குழு மூலமா தீர்மானத்தை நிறைவேற்றி மீண்டும் வலியுறுத்துவோம்.
பிரபலமான முதலமைச்சர்கள் குறித்து இந்தியா டுடே நடத்திய ஆய்வு முடிவுகள் வெளியீடு. 57% ஆதரவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாட்டிலேயே 2ஆம் இடம். திஷா குழு கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்பு. அதிமுக எம்பி தம்பிதுரை, பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் பங்கேற்கவில்லை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகம் பதிவானதாக வானிலை மையம் தகவல். கடந்த 24 மணி நேரத்தில் ஈரோட்டில் அதிக வெப்பம் பதிவானதாகவும் உள் மாவட்டங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் எனவும் கணிப்பு. மயிலாடுதுறையில் சாராய வியாபாரிகளால் 2 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் உறவினர்கள் கொந்தளிப்பு. கொலையில் பெண் சாராய வியாபாரிகளுக்கு தொடர்பிருப்பதாக கூறி மயிலாடுதுறை கும்பகோணம் பிரதான சாலையில் மறியல். சாராய வியாபாரிகள் கைது செய்யப்படுவர் என மயிலாடுதுறை எஸ்பி உத்தரவாதம். எஸ்பி அளித்த வாக்குறுதி அடுத்து சாலை மறியலை கைவிட்ட பொதுமக்கள். வந்து நைட்டு எப்படி சார் மறியல் நடக்கணும் சார். அவனுக்கு நாங்க உயிரிழந்திருக்கோம் சார். போலீசாரின் சமரச பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கொலை செய்யப்பட்ட இளைஞர்களின் உடல்களை பெற்றுக்கொண்ட உறவினர்கள். பிரேத பரிசோதனை நிறைவடைந்த பிறகு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையிலிருந்து சொந்த ஊர் கொண்டு செல்லப்பட்ட உடல்கள். தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. 1 சவரன் ஆபரண தங்கம் 63,120 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,890 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் குமட்டல் ஏற்படும் வகையில் சுகாதாரமற்ற முறையில் காணப்படும் கழிவறை. நியூஸ் தமிழ் நிருபர் முறையிட்டு செய்தி சேகரித்த போது கேமராவை தட்டிவிட்டு மருத்துவமனை டீன் தேரணி ராஜன் ஆவேசம். அண்ணாமலையின் தாத்தாவே வந்தாலும் அண்ணா அறிவாலயத்தை ஒன்றும் செய்ய முடியாது. அறிவாலயத்தில் ஒரு செங்கலை கூட தொட முடியாது என அமைச்சர் ரகுபதி பதிலடி. அதாவது இதை போல ஒரு முட்டாள்தனமான பேச்சு இருக்க முடியாது. அண்ணா அறிவாலயத்துடைய செங்கலை இவர் தொடக்கூட முடியாது, உள்ளே நுழையக்கூட முடியாது. அதுக்கு சட்டப்படி முறைப்படி நன்றாக கட்டப்பட்டிருக்கிறது, அனுமதி பெற்று கட்டப்பட்டிருக்கிறது. அண்ணாமலையெல்லாம் அவர் தாத்தாவே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அது அவருக்கு நன்றாக தெரியும். எனவே அவரை செங்கல் அல்ல, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறு புல்லை கூட அவரால் புடுங்குவதற்கு வாய்ப்பு கிடையாது. நாங்கள் அனுமதித்தால் தானே அவர் உள்ளேயே வர முடியும். நீலகிரி மாவட்டத்தில் எந்த ஒரு அரசு பள்ளியையும் மூடும் திட்டம் இல்லை என மாவட்ட கல்வி அலுவலர் அறிக்கை. 80 பள்ளிகளை மூடுவதற்கு அரசு திட்டமிட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியதற்கு விளக்கம். யாரிடமிருந்து காப்பாற்றுவதற்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு என சீமான் கேள்வி. நாட்டிற்கே தாம்தான் பாதுகாப்பு எனவும் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில். நான் என்ன நினைப்பேன்னா, எனக்கு யார்கிட்ட இருந்து பாதுகாப்புன்னு தெரியல. நான் மக்களுக்கு மக்களுக்காக வந்திருக்கேன். நான் என்ன நினைப்பேன்னா, நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு, எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்பேன். என்னைக்கு திருப்பூரில் தக்காளி விலை கடும் சரிவு. 15 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை. ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிப்பதற்கு அனுமதி கோரி தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் போராட்டம். மீன்பிடி துறைமுக நுழைவாயில் முன்பு 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல். சிபிஐ
சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு ஆங்கில மொழி தேர்வை முடித்துவிட்டு திரும்பிய மாணவர்கள் வினாத்தாள் மிகவும் எளிமையாக இருந்தது என கூறி உற்சாகம். बढ़िया गया, बहुत अच्छा गया. मतलब जितना हार्ड लिख के आए हैं, सब लिख के आए हैं. मतलब लेंदी नहीं था पेपर, इतना मैं बोल सकता हूँ. पेपर इतना इजी था. புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்த நபர் விழுப்புரத்தில் கைது. உடலில் செலோடெப்பின் மூலம் ஒட்டி கடத்தி வரப்பட்ட 120 மது பாட்டில்கள் பறிமுதல். இந்தியாவில் ட்ரோன்களை தயாரிப்பதற்கு உறுதியான தொழில் கட்டமைப்பு அவசியம் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கருத்து. டெலிபிராம்டரை பார்த்து வெற்று உரைகளை பிரதமர் மோடி வாசிப்பதாகவும் விமர்சனம். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா நகரில் ரசாயன ஆலையிலிருந்து அமோனியா வாயு கசிவு. அருகில் உள்ள பள்ளியில் மாணவர்கள் சிலர் மயக்கம் அடைந்ததால் மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. மகா கும்பமேளா நடைபெறும் நாட்களை நீட்டிக்க வேண்டும் என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தல். இதற்கு முன்பு 75 நாட்கள் வரை மகா கும்பமேளா நடைபெற்றதை சுட்டிக்காட்டி உத்தரப்பிரதேச அரசுக்கு கோரிக்கை. பத்ம விருதுகள் பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரபலங்களுக்கு ஆளுநர் RN ரவி தலைமையில் பாராட்டு விழா. நடிகர் அஜித்குமார் துபாய் கார் பந்தயத்தில் பங்கேற்றுள்ளதால் ஆளுநரின் பாராட்டு விழாவில் பங்கேற்கவில்லை. தமிழ்நாட்டிற்கும் வாரணாசிக்கும் இடையேயான தொடர்பை வலுப்படுத்தும் வகையில் காசி தமிழ் சங்கம் 3ஆம் ஆண்டு விழா தொடக்கம். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைத்த விழாவில் தமிழகத்திலிருந்து 2400 பேர் பங்கேற்பு என தகவல். லண்டனில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பிரம்மாண்ட பேரணி. கத்தோலிக்க மத தலைவர் போப் பிரான்சிஸ் சுவாச தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. இத்தாலி தலைநகர் ரோமில் சிலுவை சுமந்து பிரார்த்தனை செய்யும் மக்கள். செர்பியாவில் அரசாங்கம் மீது ஊழல் குற்றம் சாட்டி வலுக்கும் மாணவர்களின் போராட்டம். நீதி கிடைக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என திட்டவட்டம்.